இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை என் கையில கொடுத்திருக்கிறீங்க. அதே நேரத்துல எனக்கு கொஞ்சம் அவகாசமும் நீங்க கொடுக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். மெதுவானா எம்பிட்டு மெதுவாயா? அதுக்குள்ள நான் செத்துருவேன் போல் இருக்கு. போட்டு விடுங்கடா கரண்ட. இங்க பாருங்க, கேட் மூடி இருக்கு, ஃபேன் எல்லாம் ஓடுது, லைட் ஃபுல்லா எரியுது, இந்த ரூம்லயே ஃபேன் ஓடுது. ஆனா நம்மளுக்கு ஒரு கரண்ட் இல்ல. இபி ஆபீஸ்க்கு மட்டும் ஒரு கரண்ட் 24 hours இருக்குமா? எல்லா ரூம்ல லைட் எது எல்லாம், ஆனா ஆளே இல்ல. ஆபீஸ்ல ஒருத்தர் கூட கிடையாது, பூட்டி இருக்கு, ஆனா ஃபேன் ஓடுது. அப்ப இவ்வளவு இபி வேஸ்டா தானே போகுது. மாலை 5 மணி ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி விடுவது. ஒழுங்காய் வேலை பார்ப்பவர்கள் கூட உன்னை பார்த்து கெட்டு விடுவார்களா? மாதம் பிறந்தால் சம்பளம் வாங்குறாய் அல்லவா? 11 மணி படுக்க போகிறோம், ஆஃப் பண்ணிடுவானுங்க. 2 மணி 3 மணிக்கு போறாங்க. ஆமா, என்ன பண்ற, நைட்ல ஆஃப் பண்றீங்க. பொதுமக்கள் போறதுக்கு ஸ்ட்ரீட் லைட் கிடையாது, எதுவுமே கிடையாது. இது மாதிரி வெளியே உட்காந்து திரும்ப என்ன பண்ணுவீங்க? பொதுமக்கள் எல்லாம் வீட்டுக்கு வெளியே தான் இருக்காங்க, யாருமே வீட்டுக்குள்ள இல்ல. ஏன்னா கரண்ட் இல்ல. என்னதான் பண்றீங்க? இதுதான் ஒரு கண்ணியமான வீரனுக்கு அழகா. நன்றாக எண்ணி பாருடா, உன் மன்னன் பாவம் இல்லையா? தொடர்ந்தோட 3ஆம் நாள் 11 மணிக்கு போகுது, 3 மணிக்கு தான் வருது. நீங்க பாருங்க, வீட்டுல சின்ன குழந்தையெல்லாம் வச்சுட்டு நாங்க எவ்வளவு தரமா கஷ்டப்படுறோம். இறக்கம் இல்லையா உனக்கு? வேணாம், உங்களோட ஃப்ரீ கரண்ட்டே எங்களுக்கு தேவையில்லை. நாங்க காசு கொடுத்தே கரண்ட் வாங்கிக்கிறோம். எங்களுக்கு கரண்ட்டை மட்டும் ஒழுங்கா விட்டா போதும். எப்பா போட்டு விடுப்பா, ஒரு தடவை போட்டு விடுப்பா. போட்டு ஒரு பிச்சைக்கார பயலுக்கு இருக்க மரியாதை கூட எனக்கு இல்ல. மாசம் மாசம் சம்பளம், தீபாவளி போனஸ், பொங்கல் போனஸ் எதுக்குறாங்களா? ஏன்னா ஒரு இடத்துல ரிப்பீட்டடா திரும்ப பிரச்சனை வந்துட்டே இருக்கு. என்னன்னு சிசிடிவி அனைத்தும் ஆராய்ந்த பொழுது அவர்களும் ஒரு சில பேர் நபர்கள் வேண்டுமென்று அதை திரும்ப திருடிட்டு போறதும், அதை எடுத்து அதை ஆஃப் பண்றதும் பார்த்தோம். சோ நிறைய இடத்துல இந்த மாதிரி திட்டமிட்டவும் செய்யப்பட்டு வருகிறது. எஸ் பாஸ், அவங்க 2 பேர் இருந்தாங்க. உஜாரையா உஜாரு ஓரஞ்சார உஜாரு, உஜாரையா உஜாரு ஓரஞ்சார உஜாரு. நண்பர்களே, விஜய் என்ன சிஎம் ஆனதுக்கு அப்புறம் உங்க ஏரியால அடிக்கடி கரண்ட் கட் ஆகுதா? என்ன பிரச்சனைன்னு தான் தெரிஞ்சுக்கணும் தான் ஆசைப்படுறேன், சரிங்களா? இல்ல எதிர்கட்சிக்காரங்க இதான் சதி பண்றாங்களா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல.